திருவண்ணாமலையில் தீபமலையை சுற்றி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் செய்து வரும் நிலையில் நேபாள நாட்டைச் சேர்ந்த பெண்ணிடம் 40 வயதான நபர் ஒருவர் தவறாக நடந்து கொள்ள முயன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலையில் அமைந்துள்ள உலக பிரசித்தி பெற்ற அண்ணாமலையார் திருக்கோவிலில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். குறிப்பாக தமிழ்நாடு மட்டுமின்றி ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, மகாராஷ்டிரா, புதுச்சேரி உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்து தினம்தோறும் பக்தர்கள் வருகை தருகின்றனர். பௌர்ணமி உள்ளிட்ட விசேஷ நாட்களில் பல லட்சக்கணக்கான பக்தர்கள் மலையை சுற்றி கிரிவலம் செல்கின்றனர். அதிலும் சமீப நாட்களாக இரவும் பகலுமாக ஆயிரக்கணக்கானோர் கிரிவலம் செல்கின்றனர். மழையோ வெயிலோ எந்த சூழலானாலும் எந்த பொழுதானாலும் கிரிவலம் செல்வோரின் எண்ணிக்கை மட்டும் குறைவதில்லை. இப்படியாக வெளிநாடுகளில் இருந்து திருவண்ணாமலைக்கு வருகை தரும் பக்தர்களும் அங்கு தங்கி தரிசனம் செய்து வருகின்றனர். இந்நிலையில்தான் திருவண்ணாமலையில் தங்கியிருந்த நேபாள நாட்டைச் சேர்ந்த பெண் ஒருவர் ஓரிரு தினங்களுக்கு முன்பு கிரிவல பாதையில் உள்ள பூக்கடைக்கு சென்றுள்ளார். அப்போது அங்கிருந்த நபர் அந்த பெண்ணிடம் தகாத முறையில் நடக்க முயன்றதுடன் பாலியல் சீண்டலிலும் ஈடுபட்டு உள்ளார். இதனால் பாதிக்கப்பட்ட வெளிநாட்டைச் சேர்ந்த பெண் தூதரகத்திற்கு புகார் அளித்ததன் பேரில் தூதரகத்திலிருந்து கொடுக்கப்பட்ட தகவலை எடுத்து மாவட்ட எஸ்பி சுதாகர் தலைமையிலான திருவண்ணாமலை மாநகர போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் திருவண்ணாமலை மாநகராட்சிக்கு உட்பட்ட சந்தைமேடு பகுதியைச் சேர்ந்த 40 வயதான சேட்டு என்பவர் நேபாள நாட்டு பெண்ணிடம் தகாத முறையில் நடக்க முயன்றது தெரிய வந்தது. தொடர்ந்து அவரை கைது செய்த போலீசார் வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். ஆன்மீக பூமியில் கிரிவல பாதையில் வைத்து பெண்ணிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.